ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஷ்னு சொல்லலாம். கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன கிராமத்து மீன் குழம்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு 3 கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு முருங்கைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் மீன். அது எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு மீனை நல்லா பெரட்டி வச்சிடலாம். இது வந்து நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, மீனில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக, உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக அதில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே இதில் போட்டு பெரட்டி வைக்க போகிறோம். இது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் 15 நிமிஷமாவது நீங்கள் மீனில் மசாலாவை தடவி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா இதை நம்ம பொரிச்சிட்டு, அதாவது லைட்டாக எண்ணெயில் பொரிச்சிட்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி செய்யும்போது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் 2 தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சி, அதாவது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் எல்லார்ட்டையுமே இருக்கும், இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூளே அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போது குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அந்தளவுக்கு வந்து இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை சும்மா 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு ஒரு 4-5 பீசஸாக வச்சு தட்டி, என்னது பூண்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கத்திரிக்காவை இந்த மாதிரி முழு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து முருங்கைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, புளி, தக்காளி, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. இப்போது நாம் மீனை வந்து வறுக்க போகிறோம். இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம லைட்டாக மீனை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வறுவல் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, லைட்டாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி பொரித்து எடுத்து நீங்கள் குழம்பு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன் நல்லா பொரியுது. மீனை வந்து திருப்பி போடும்போது என்றைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் வேகமாக வந்து திருப்பினீங்க அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கவனமாக பொறுமையாக தான் செய்யணும் மீன் மட்டும். மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மீன் எடுத்துக்கலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இப்போது மீன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து நாம் குழம்பு ரெடி பண்ணலாம். இந்த எண்ணெயிலே நாம் தாளிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நான் வந்து வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன், அதோடய கொஞ்சம் கடுகும் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து வடகம் அதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா வந்து அது கரெக்டாக இருக்கும்.
இப்போ தனியாகவும் கடுகு வெந்தயம் இதில் நான் திரும்பவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுமாரி நீங்கள் எல்லாத்தையுமே தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு கூட செய்யலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயமே போட்டு செஞ்சிங்கனாலும் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நாம் தட்டி வச்சுருக்க பூண்டையும் முழு பூண்டையுமே சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டு எதுக்காக அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக. அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ளேவருக்காக சேர்க்குறது தான். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சேர்க்காமல் வைக்கிறது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிக டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதோடய நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதுமாரி அதுவும் இது மாதிரி நல்லா வதக்கும் போது சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நிறைய இறங்கி இருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். கத்திரிக்காவை வந்து நீங்கள் சும்மா வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கருத்து போயிடும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் அதை வதக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து இந்த காயும் சேர்த்தாச்சு, முருங்கைக்காயும் சேர்த்தாச்சு, கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். காயை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறோம். இப்போ இந்த புளிக்கரைசல் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் வந்து தக்காளி கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம், மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஊற்றி நாம் இப்போ வேக வைக்கிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணோம். ஏன்னா மீன் வந்து ஆல்ரெடி வந்து மசாலாலாம் தடவி பொரிச்சு வச்சுட்டோம். அதனால் அது ரொம்ப வந்து உங்களுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. நார்மலாகவே பார்த்தீங்க பச்சையாகவே மீன் போட்டாலும் நம்ம கடைசியாக போட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நிப்பாட்டிடுவோம். இப்போ வறுத்தது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்தாகணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இதுமாரி மூடி வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்திருக்கு. நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை. தக்காளி வந்து அரைச்சி போட்டோம் இல்லையா, அதனால தான் வந்து இது வந்து நல்ல திக்காக வந்திருக்கு. இப்போது மேக்ஸிமம் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் வந்து இது மாதிரி ஒரு பீசஸாக தனித்தனியாக எட்டி தான் போடணும். இன்னொன்று ரொம்ப கரண்டி விட்டு கலரவும் கூடாது. அப்படி கலர்னிங்க அப்படின்னா மீன்லாம் உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு குழம்புல அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த குழம்போட உள்ள எல்லா புளிப்பு டேஸ்ட்லாம் வந்து மீனில் இறங்கும். மீன் குழம்பு வைக்கிறது ரொம்பவே வந்து ஈஸி தான், ஆனால் ரொம்ப கவனம் தேவை, இல்லைன்னா மீன்லாம் உடஞ்சிரும். இப்போது நம்ம ஸ்பூனை வச்சு எல்லா மீனையும் கொஞ்சம் உள்ளே முழுகிற அளவுக்கு வச்சாச்சு. இந்த மாதிரி மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா கொதித்து வரணும். லைட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மீன் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயும் குழம்புல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபுல்லாக எல்லா மீனுமே நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காக இருக்குது. காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளோட கிராமத்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்பவே ருசியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிராமத்து மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.